Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself Shakti Suganya. நம்மளோட இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்ட் ஆகட்டும், தென் காமர்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு கோர்சஸ் ஆகட்டும், அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து யூஜி, பிஜி, ஈவன் யுவர் எம்ஃபில், பிஹெச்டி அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடீஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அண்ட் இந்த சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டான நேம்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டி அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜஸ். லைக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சில இடத்துல சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய டேர்மில் அந்த சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பட் சிலபஸ் அண்ட் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக எல்லா சப்ஜெக்ட்லேயுமே, எல்லா டைட்டிலில் வர இந்த சப்ஜெக்ட்டுமே எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டேர்ம் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனும் அதுக்குண்டான ஒரு காமன் மீனிங் அண்ட் 2 இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி அண்ட் ஃபைனலி வித் த டெஃபினிஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம் வாங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் பிகமிங் தி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன் இன் அவர் டே டு டே லைஃப். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சுக்கிட்டு வருது. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்மளோட எவ்ரிடே டே டு டே லைஃப்ல மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இட் இஸ் எசென்ஷியல் நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ் concerned but also for banks, school, colleges, hospitals, hotels, religious bodies, charitable trust, etc. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அது பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங் அல்லது ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிற எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஸோ அது உங்கள் பிஸ்னஸ் ஆகலாம், ஒரு பேங்க், ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், இந்த மாதிரி எந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கலாம். பட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சும் தெரியாமலும் இருந்துக்கிட்டே தான் வரும். ஈவன் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையும் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அவ்வளோ முக்கியமான பல விஷயங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கு. மேனேஜ்மெண்ட் இஸ் தி இன்டகிரேட்டட் ஃபோர்ஸ் இன் ஆல் தி ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டி. அதாவது இன்டகிரேட் பண்ணுற ஒரு விஷயம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமா எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும். whenever 2 or more people working together to attain a common goal. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய 2 அல்லது அவங்க 2க்கு மேற்பட்ட பீப்புள்ஸ் வந்து ஒன்னா ஒர்க் பண்றாங்க, ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை கோஆர்டினேட் பண்ணணும், லைக் கோஆர்டினேட்டிங் தயர் ஆக்டிவிட்டி. obviously மேனேஜ்மெண்ட் எக்ஸிஸ்ட் there. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான சில கோல்ஸ் இருந்து 4-5 பேர் சேர்ந்து வேலை செய்கிற இடங்கள்ல அங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டியை கோஆர்டினேட் பண்ணுறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வேர்டோட மீனிங். மேனேஜ்மெண்ட் இஸ் a global and universal concept. ஸோ உலகத்தில் இருக்கிற எந்த மூலைக்கு நீங்கள் போனாலும் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஒரு காமனாக எக்ஸிஸ்டாக இருக்கிற ஒரு கான்செப்ட். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும், பட் கண்டிப்பாக த்ரூ அவுட் த வேர்ல்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் an act of getting people together to accomplish the desired goal and objectives using the available resources. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை, கொடுத்திருக்கக்கூடிய பொருட்களை ஒரு வேலையை செய்யறதுக்காக சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து 2 முக்கியமான டெர்மினாலஜிஸ் வச்சு ஹைலைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எஃபெக்டிவ்னஸ், இன்னொன்று வந்து எஃபிஷியன்சி. ஸோ இந்த 2க்குண்டான மீனிங்கும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எஃபிஷியன்சி. Efficiency, completing the work at low cost, means doing the task correctly at minimum cost to through optimum utilization of resources. ஸோ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், அதாவது தேவைப்படுற சில பொருட்கள், வளங்கள், விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்கிறத கரெக்டான முறையில் நம்ம உபயோகப்படுத்தி லோ காஸ்ட்ல எவ்வளோக்கு எவ்வளோ செலவை கம்மி பண்ணி ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க முடியுமோ அப்படி நமக்கு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஈஸி எக்ஸாம்பிள்.
Miss X prepared a well-documented and factual report on company's performance, but she could not present it in the board meeting as she could not complete it on time. ஒரு ஒர்க்கை வந்து மிஸ் எக்ஸ் அப்படிங்கிறவங்க செய்ய சொல்லி ஆர்கனைசேஷனில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து கொடுத்துருக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்க. அந்த ஒர்க்கை வந்து அதாவது அந்த ரிப்போர்ட்டை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா போர்ட் மீட்டிங்கில் கரெக்டான டைமுக்கு அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாததுனால ப்ரெசென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா மிஸ் எக்ஸ் இஸ் எஃபிஷியன்ட் பட் நாட் எஃபெக்டிவ். எதனால் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம்? கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு ஒர்க்கை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டாங்க. பட் நாட் எஃபெக்டிவ். ஏன் எஃபெக்டிவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களால அந்த டைமுக்கு செஞ்சு முடிக்க முடியாத காரணத்தினால. ஸோ இப்போ எஃபிஷியன்சி பார்த்தாச்சு. எஃபிஷியன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒர்க்கை லோயஸ்ட் காஸ்டில் கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு சரியான முறையில் செஞ்சு முடிக்கிறது. அடுத்தது எஃபெக்டிவ்னஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எஃபெக்டிவ்னஸ் கம்ப்ளீட்டிங் த ஒர்க் இன் டைம் is concerned with end results means completing the task correctly within the stipulated time. ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஸ்டிப்புலேட்டட் டைம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்குள்ள அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் ஒய் agreed to deliver goods in time and charged extra money from the company. But the goods were delivered on time and the good quality also not satisfactory. ஸோ இங்கே ஒய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள ஒரு 1 month அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 monthக்குள்ள சில ப்ராடக்ட்ஸை வந்து தயார் பண்ணி கம்பெனிக்கு டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துட்ருக்காரு. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆஃப் மணி வந்து கேட்டிருக்காரு. ஒரு 10,000குள்ளே முடிக்க வேண்டிய ஒர்க்குக்கு ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம் மைனஸ் ஆகுது. பட் த குட்ஸ் வேர் டெலிவர்ட் ஆன் டைம். ஆனால் டைம்க்கு டெலிவர் பண்ணிட்டாரு. குட்ஸோட குவாலிட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதாவது திருப்திகரமாக இல்லை. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒய் இஸ் எஃபெக்டிவ் பட் நாட் எஃபிஷியன்ட். ஸோ இங்கே வந்து அவர் எஃபெக்டிவாக ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காரு. ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்கு அந்த திங்ஸை வந்து டெலிவர் பண்ணிட்டாரு. பட் நாட் எஃபிஷியன்ட். எதனால் அவர் எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா குவாலிட்டிலையும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா மணி சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த சொல்யூஷனில் பார்க்கலாம். Although efficiency and effectiveness are different, yet they are interrelated. ஸோ இப்போ நம்ம பார்த்ததன் மூலமாக எஃபிஷியன்சி அப்படிங்கிற வேர்டும் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற வேர்டும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா பெரும்பாலான இடங்கள்ல இந்த 2 வேர்டுக்கு உண்டான சரியான மீனிங் தெரியாமல் மாற்றி யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வேர்டும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கிளியர் ஆயிட்டோம். ஆனாலும் தே ஆர் இன்டர் ரிலேட்டட். அந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. ஸோ என்ன முக்கியமான இப்போ ரிசல்ட் அப்படின்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டு மெயின்டைன் எ பேலன்ஸ் பிட்வீன் போத் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ என்னதான் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால ஒரு சரியான மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் ரெண்டுமே இருக்கணும். ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொன்னுலேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் மிஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கேயே வந்து வேற இதே எக்ஸாம்பிளை நம்ம மாற்றி பார்த்தோம் அப்படின்னா அவர் குறிப்பிட்ட டைமுக்கும் அந்த குட்ஸை டெலிவர் பண்ணிட்டாரு, எக்ஸ்ட்ரா மணியும் சார்ஜ் பண்ணலை, அதே சமயம் சாட்டிஸ்ஃபைடான குவாலிட்டியில் கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எஃபிஷியன்சியும் இருக்குது, எஃபெக்டிவ்னஸும் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுமே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் பற்றின ஒரு சிம்பிளான சில மீனிங்ஸ் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டீலிங் வித் ஆர் கண்ட்ரோலிங் திங்ஸ் ஆர் பீப்புள். ஸோ இதை வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஒரு வேலை முடிஞ்சு இன்னொரு வேலை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னும் ஒரு விஷயத்தை அல்லது ஒரு பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை டீல் பண்ணுறதுனால அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கலந்தது தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஸ் an art of getting things or work done by people.
ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பீப்புள் வந்து சில வேலைகளை சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா அந்த வேலையை நல்லபடியா செய்ய வச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த வேலையை வாங்குறவர் தான் மேனேஜர் அப்படின்னும் அதை செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி தான் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை வந்து ஒரு ஆர்ட், ஒரு கலை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், மேனேஜ்மெண்ட் இஸ் த கோஆர்டினேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாஸ்க் டு அச்சீவ் கோல்ஸ். ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய ஒரு சிலர் வந்து ஒன்னா வேலை செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயமும் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது மேலாண்மை பண்ற மாதிரியான முக்கியமான விஷயங்களும் இடம்பெறுது. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆர்கனைசேஷனுக்குரிய உடைய சில முக்கியமான யுக்திகள், சில முக்கியமான ஆக்டிவிட்டிஸ், பாலிசிஸ் எல்லாம் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி அதுக்காக அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து கோஆர்டினேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய எஃபோர்ட் வந்து அங்கே போடுவாங்க. அதாவது அவங்களுடைய ரிஸ்க்கை வந்து அங்கே யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வேலையை செய்கிறாங்க ஒரு காமன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. எப்படி அப்படின்னா அப்ளிகபிள் த்ரூ தி அப்ளிகேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ். அந்த வேலைக்காக கொடுத்துருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ப்ராப்பரான முறையில் யூட்டிலைஸ் பண்ணி அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டினுடைய சில டெஃபினேஷன். அதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் கிளியர் ஆகிக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அல்லது எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா பிளானிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட டேர்ம் அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அல்லது அந்த சுச்சுவேஷனை வச்சு என்ன வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அதாவது அவங்க சார்பாக என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அதை வந்து ஒரு கோட்குள்ளே சொல்கிறதா வந்து டெஃபினிஷன். ஸோ நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது யாருடைய டெஃபினிஷன் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அந்த டெஃபினிஷனை கரெக்டான முறையில் எழுதணும். இவர் எழுதுனதை அவரோட நேம் போட்டோ அந்த மாதிரி மாற்றி நம்ம எழுதக்கூடாது. ஸோ அதுக்கு பேர் தான் டெஃபினிஷன். அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் டிசைட் பண்ணி அதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும், இதுதான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் எந்த டெஃபினிஷன் நீங்கள் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ அதை நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சென்டென்ஸ் சேஞ்ச் ஆகாமல் உங்களோட எக்ஸாம் அல்லது உங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இது இந்த சப்ஜெக்ட்க்குன்னு இல்லை, காமன் டு ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே நான் வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் எடுத்திருக்கேன், 4 ஆத்தர்ஸோட இது. அது என்னென்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் அக்கார்டிங் டு பீட்டர் எஃப் ட்ரூக்கர். Management is an organ. Organs can be described and defined only through their functions. அதாவது பீட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு திங் அந்த மாதிரி சொல்லிட்டு டிஸ்கிரைப்ட் அண்ட் டெஃபைன்ட் ஒன்லி த்ரூ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்குன்னு சொல்லி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு அவரோட ஒப்பீனியனை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த டெஃபினிஷன் அக்கார்டிங் டு மெக்ஃபர்லாண்ட். Management is defined for conceptual, theoretical and analytical purposes. ஸோ மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு டிஃபைன் பண்ண போது அதில் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வரும். அதை கான்செப்ட்ஸாக கொண்டுட்டு வரலாம், தியரட்டிக்கலாக கொண்டுட்டு வரலாம், அண்ட் அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காகவும் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். As that process by which managers create, direct, maintain and operate purposive organization through systematic. ஸோ ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை டேக் கேர் பண்ணிக்கிற, அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணுற பர்சனுக்கு பேர் மேனேஜர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிரியேட் பண்ணி அந்த ஒர்க்கை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணி எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் ஒரு ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத ஒரு ஆர்கனைசேஷனில் சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாங்க. ஸோ அப்படி செய்யும்போது கோஆர்டினேஷன், கோஆப்ரேட்டிங் தி ஹியூமன் எஃபோர்ட். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய எஃபோர்ட்ஸ் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கோஆப்ரேட்டிவாக ஒர்க்கை நல்லா கோஆர்டினேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்காரு. மூணாவது டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கிம்பல் அண்ட் கிம்பல். Management embraces all duties and functions that pertain to the intention of an enterprises. ஒரு தொழில் நிறுவனம் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவங்க என்ன இன்டென்ஷனுக்காக அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்குக்கு தேவையான அந்த பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து டியூட்டிஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்களோ அது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டின் வாயிலாக ப்ராப்பராக கொண்டு வந்து, அதாவது ஃபினான்சிங் பண்ணணும் இல்லையா, ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம்.
and establishing of all major policies. அந்த கம்பெனி அதாவது அந்த ஆர்கனைசேஷன் என்டர்பிரைசஸ்க்கு முக்கியமான மேட்ச் ஆகிற முக்கியமான பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ப்ரொவிஷன் ஆஃப் ஆல் நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா விஷயங்களையும் ப்ரொவைட் பண்ணி அவுட்லைனிங் ஆஃப் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனை வந்து வழிநடத்தி வடிவமைச்சு கொண்டு போகும்போது அவங்க செய்யற வேலையையும் அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கும் கரெக்டான ஒரு பர்சன்ஸை வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆனது தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு கூன்ஸ் அண்ட் ஓடோனல், மேனேஜ்மெண்ட் இஸ் த கிரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அன் இன்டர்னல் என்விரான்மெண்ட் இன் அன் என்டர்பிரைசஸ். ஒரு again the same ஒரு இண்டிவிஜுவல் வந்து கிரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்கு உள்ள என்னென்ன வேலைகள் நடக்குமோ அந்த எல்லா வேலைகளையும் மேனேஜ்மெண்ட்டின் வாயிலாக, அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் தான். ஒரு ஒர்க்கை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி எங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க செய்யக்கூடிய வேலையை எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் மேனேஜ்மெண்ட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கை செய்யும்போது தான் அந்த கோலை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அப்படி என்னன்னா ஆர்ட் ஆஃப் கெட்டிங் ஒர்க் டன் த்ரூ அண்ட் வித் பீப்புள் இன் ஃபார்மலி ஆர்கனைஸ்டு குரூப். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபார்மல் குரூப் தான். ஸோ இந்த ஒவ்வொரு டெர்மினாலஜிஸுமே நம்ம வந்து ஃபியூச்சர் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் அதை ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்னைக்கு டிஸ்கஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் பற்றின இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதோட காமன் மீனிங், ரெண்டு முக்கியமான டெர்மினாலஜி எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ், அண்ட் ஃபைனலி மேனேஜ்மெண்ட்டுடைய சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சேனல் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அபவுட் பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் queries இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி அபவுட் பேஜில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கும் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். வேறு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சக்திஸ் நாலேஜ் ஹப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். ஹாவ் அ குட் டே. பை.